இன்றைக்கு நாம் 8வது தவறான குணத்தை படிக்க போகிறோம். குறித்து கவலைப்பட வேண்டாம் என்பதுதான் இயேசு கிறிஸ்து இங்கே கற்றுக் கொடுக்கிற ஒரு போதனை. கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இங்க சொல்லித்தர ஒரு விஷயம். வேதத்தை நாம் முழுமையாய் படிக்கும் பொழுது 2 விதமான கவலையை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 types of sorrow. கவலைக்கு எதிரான எடுத்துக்காட்டுகள். கவலை ஒரு தவளை. நாம் செய்ய வேண்டிய ஒரு பிரதானமான ஒரு வேலை. அந்த திருப்தியோடு வாழ்வீர்கள் என்று சொன்னார். அதை விட பரிதாபமான நபர்கள் வேற யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆவிக்குரிய தேவையான இயேசுவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டீர்களா? ஆண்டவர் சொல்றார், நீ எதுக்கோ கவலைப்பட்டு இருக்கிற. பிள்ளை சரியில்லை, குடும்பத்துல இந்த பிரச்சனை, வியாதி, எனக்கு உணவு இல்லை, உடை இல்லை, வீடு இல்லை, இதுக்காக கவலைப்படாத. கடைசியாக இந்த பாடத்தின் இறுதியில கவலைப்படாமல் இருப்பது எப்படி? நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் மத்தேயு சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். மத்தேயு சுவிசேஷத்தில் முதல் இயேசுவின் பிரசங்கமான மலை பிரசங்க படிச்சுட்டு இருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்தில் மொத்தம் 5 பிரசங்கங்கள் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதோட தலைப்பை பார்த்துடலாம். மத்தேயு சுவிசேஷத்தில் 5 பிரசங்கங்கள். மலை பிரசங்கம், ஊழிய பணியின் போதனைகள், உவமைகளின் போதனைகள், சமுதாய வாழ்க்கையின் போதனைகள், கடைசி கால போதனைகள். 5 sermons in Gospel of Matthew: the Sermon on the Mount, the Missionary Discourse, the Parable Discourse, the Community Discourse, the Apocalyptic Discourse. அதில் இயேசுவின் முதல் போதனை எந்த அதிகாரத்திலேருந்து எந்த அதிகாரம் வரைக்கும் இருக்குது? அதிகாரங்கள் 5லேருந்து 7 வரைக்கும் இந்த மலை பிரசங்கம் இருக்கிறது. the Sermon on the Mount. இந்த Sermon on the Mount அல்லது மலை பிரசங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 முக்கியமான காரியங்களை இயேசு இங்கே தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று என்னது? நல்ல குணங்கள். இன்னொன்று தவறான குணங்கள். அதாவது தம்முடைய சீஷர்களுக்கு, தம்முடைய ராஜ்யத்தின் பிரஜைகளுக்கு இருக்க வேண்டிய நல்ல குணங்கள், இருக்கக்கூடாத தவறான குணங்கள். ரைட் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் ராங் ஆட்டிடியூட்ஸ். இதில் ஏற்கனவே நம்ம நல்ல குணங்களை முழுமையாக படிச்சிட்டோம். தவறான குணங்களை படித்து கொண்டு வருகிறோம். இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து வேத பாரகர் பரிசேயர் என்புடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அது எப்படிப்பட்ட நீதி அப்படின்றத தான் நம்ம இந்த பின்வரும் வசனங்களை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடந்த வாரங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் ஏராளமான தவறான குணங்களை நம்ம படிச்சிட்டோம். என்னெல்லாம் படிச்சிட்டோம்? முதலாவது கோபம், ஆங்கர். 2வதாக இச்சை, லஸ்ட். 3வதாக பொய், லை. 4வது பழிக்கு பழி, ரிவெஞ்ச். 5 பகை, ஹேட்ரட். 6வது புகழை தேடுவது, சீக்கிங் ஆனர். கடந்த வாரத்தில் 7வது தவறான குணத்தை படித்தோம். அது என்ன? பண ஆசை, லவ் ஆஃப் மணி. இன்றைக்கு நாம் 8வது தவறான குணத்தை படிக்க போகிறோம். அது என்ன? கவலை, ஆன்சைட்டி. இதற்கு வேத பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25லேருந்து 34 வரைக்கும். ஒருவேளை இந்த தலைப்பை கேட்ட உடனே கவலை எப்படி ஒரு தவறான குணமாக இருக்க முடியும் அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. நம்ம இப்போ படிக்க போகிறோம், சீஷர்கள் கவலைப்படக்கூடாது, ராஜ்யத்தின் பிரஜைகள் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே இயேசு இந்த பகுதியில் விளக்கமாக சொல்கிறத நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? பொதுவாக மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகள், பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உணவு, உடை, தங்கும் இடம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஃபுட், க்ளோதிங் அண்ட் ஷெல்டர். இதுதான் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒன்று. ஆனால் இதுவிலே எது முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா உணவு, உடை. இதை தான் இங்கே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்குறார். உணவுக்காக ஏன் கவலைப்படுறீங்க? உடைக்காக ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் இப்போ என்னுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, என்னுடைய ஆளுகை கீழே பிரஜைகளாய் மாறிவிட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது என்னுடைய பிள்ளைகள். ஆகவே இதை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்பதுதான் இயேசு கிறிஸ்து இங்கே கற்றுக் கொடுக்கிற ஒரு போதனை. பொதுவாக ஏங்க நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னு யாராவது கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க?
நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா ஒரு வீடு வாங்கி சந்தோஷமாக இருக்கணும். இதுக்காக தான் மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஓடிட்டு இருக்கிறான். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லலை. இதுக்காக நீங்கள் வேஸ்ட்டாக என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இங்கே சொல்லித்தர ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவரும் ஒரு மனுஷனாக தான் வாழ்ந்தார்ல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோம்? உணவு, தண்ணீர், இதை காட்டிலும் ஜீவன் பெருசுப்பா, உடைய காட்டிலும் உடைய சரீரம் மிகவும் முக்கியமானது அப்படிங்கிறத இந்த சீஷர் கூட்டத்திற்கு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம ஒரு போயம் ஒன்று நம்ம சிறு வயதில் படித்திருப்போம், இந்த ராபின் அண்ட் த ஸ்பேரோ. எலிசபெத் செனி அப்படின்றவங்க எழுதினது ஒரு செய்யுள் மாதிரி நம்ம படித்திருப்போம். அதாவது இந்த ராபின் அதுவும் ஒரு பறவை தான், ஸ்பேரோ ரெண்டும் பேசிகிட்டு இருக்க ஒரு காரியம் அது. இந்த ராபின் ஸ்பேரோ கிட்ட கேட்கும், ஏன் இந்த மனுஷர்கள் இவ்வளவு கவலைப்பட்டு கொண்டு அங்கங்கே அலைந்து கொண்டு அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராபின் ஸ்பேரோ கிட்ட கேட்ட உடனே அந்த குருவி பதில் சொன்னதான், நம்மளை பராமரிக்கிற பரம தந்தை இவர்களுக்கு இல்லை போல அப்படின்னு சொல்லிச்சான். Said the robin to the sparrow, I should really like to know why these anxious human beings rush about and worry so. Said the sparrow to the robin, friend, I think that it must be that they have no heavenly father such as cares for you and me. அதற்கு குருவி, நம்மை பராமரிக்கிற நம்முடைய பரம தந்தையை போல இவர்களுக்கு பரலோக தந்தை இல்லை என்று நினைக்கின்றேன் என்றது. எவ்வளோ ஒரு உண்மை பாருங்களேன். நிறைய வேளையில் நம்ம ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்றதையே மறந்து போய் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக, உணவுக்காக, உடைக்காக நம்ம கவலைப்பட்டுட்டு இருப்போம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது, அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்க சொல்லி கொடுத்தார். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறார். God shall supply all your needs. அதே நேரத்தில் all you want இல்லை, நமக்கு என்னெல்லாம் வேணுமோ இல்லை, என்ன தேவையோ கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார். வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாருல்ல. அப்பத்தை ஆண்டவர் கொடுத்துருவார். அன்றைக்கு அந்த யூதர்களுக்கு அப்போந்தான் ஒரு முக்கியமான ஒரு ஆகாரம், அதை ஆண்டவர் நிச்சயமா நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் பேராசையாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், எனக்கு பீஸா தான் வேணும், எனக்கு பிரியாணி தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் தருவேன்னு சொல்லலை. ஆனால் என்ன தேவையோ கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு பூர்த்தி செய்கிறவராய் இருக்கிறார். வேதத்தை நாம் முழுமையாய் படிக்கும் பொழுது 2 விதமான கவலையை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 types of sorrow. வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. 2 வகையான கவலை, 2 types of anxiety, sorrow. என்னது? தேவனுக்கேற்ற துக்கம், லௌகீக துக்கம். godly sorrow, worldly sorrow. தேவனுக்கேற்ற துக்கம்னா என்னது? இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த வசனத்தின் அடிப்படையிலேயே நம்ம பார்க்கும் பொழுது, அப்படிப்பட்ட துக்கம் என்ன கொண்டு வருமா? மனம் திரும்புதலை, ரிப்பென்டன்ஸ். அடுத்தது என்னது? ரட்சிப்பு, சால்வேஷன். நான் மலைப்பிரசங்க துவக்கத்திலே உங்களுக்கு நல்ல குணங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இது என்ன துயரம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். எனக்கு வீடு இல்லையே அப்படின்ற துயரமா? எனக்கு கல்யாணம் ஆகலையே, எனக்கு குழந்தை பிறக்கலையே, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ற ஒரு கவலையா, ஒரு துயரமா? இல்லை. இது என்ன துயரம் என்று சொல்லி 2 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். ஒன்று என்னன்னா, என்னுடைய பாவங்களை மேற்கொள்ள முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு துக்கம். 2வதாக, என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், என்னுடைய குடும்ப அங்கத்தினர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே என்கிற அந்த துயரம். அதை தான் இங்கே ஆண்டவர் பவுலின் மூலமாக சொல்லுகிறார். தேவனுக்கேற்ற இந்த துக்கம் மனம் திரும்புதலையும் பின்பு ரட்சிப்பையும்
அது கொடுக்கிறது என்று சொல்லி அவர் விளக்கப்படுத்தி சொல்லி இருக்கிறதை பார்க்கலாம். இரண்டாவது துக்கம் இந்த வசனத்துல என்ன பார்க்கிறோம்? லௌகீக துக்கம். லௌகீகம்னா என்னது? உலகம், வேர்ல்ட், வேர்ல்ட்லி சாரோ. இது எதை உண்டாக்குகிறது என்று பவுல் சொல்றாரு? மரணத்தை உண்டாக்குகிறது. இன்றைக்கு இந்த உலக துக்கத்தினால்தான் அதிகமான மக்கள் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விசேஷமாக சீஷர்களே, கிறிஸ்துவின் பிரஜைகளாயிருக்கிறவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட இந்த உலக கவலையினாலே நீங்கள் மூழ்கடிக்கப்படக்கூடாது என்பதை இயேசு இங்கே சொல்லுகிறார். இது ஒரு தவறான செயல் என்பதை குறிப்பிடுகிறார். ஆகவேதான் இந்த தவறான குணத்துல நம்ம படிக்கிறோம். நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா, நான் இயேசுவை தான் நம்பி இருக்கிறேன் எல்லாம் சொல்லுவோம், ஆனால் ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்போம். அதை குறித்து இப்பொழுது கொஞ்சம் விளக்கமாக படிக்க போகிறோம். லௌகீக துக்கம் அப்படின்னு சொன்னால் இதில் என்னெல்லாம் கவலைப்படுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். முதலாவது சரீர தேவைகள், இரண்டாவது வியாதிகள், மூன்றாவது நஷ்டம், நான்காவது பிள்ளைகள் பிரச்சனைகள், ஐந்தாவது குடும்ப பிரச்சனைகள். Physical needs, sickness, loss, children problems, family problems. இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது 26 30 வசனம் வரைக்கும் கவலைக்கு எதிரான எடுத்துக்காட்டுகள் சொல்லுகிறார். என்னெல்லாம் எடுத்துக்காட்டுகளை சொல்றார் பாருங்களேன். ஆகாயத்து பட்சிகள், பேர்ட்ஸ் ஆஃப் தி ஏர், காட்டு புஷ்பங்கள், லில்லிஸ் ஆஃப் த ஃபீல்ட், காட்டு புல், கிராஸ் ஆஃப் த ஃபீல்ட். இந்த 3 காரியங்களை வைத்து அவர் கவலைப்படக்கூடாது என்பதை விளக்குகிறதை பார்க்கலாம். 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. 28 உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. 30ஆம் வசனம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இங்கே ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இங்கே பாருங்க 26ஆம் வசனத்துல, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இந்த 3 உதாரணங்களையும் சொல்லிவிட்டு அவர் இந்த பகுதியில் சொல்றத பாருங்களேன். உங்கள் பரமபிதா, your heavenly father. சீஷர்களே, அவர் வேறு ஒருவருடைய பரமபிதா அல்ல, your heavenly father. இந்த பரமபிதா அப்படின்றத நான் ஏற்கனவே உங்களுக்கு முந்தைய பாடங்களில் விளக்கப்படுத்திட்டேன். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொன்னால், அவர் யெகோவா தேவன், எல் ஷடாய், இப்படி ஆண்டவருடைய நாமங்கள் இருந்தன. ஆனால் புதிய ஏற்பாடு வந்த பிற்பாடுதான் அவர் எப்படிப்பட்டவராக நமக்கு இருக்கிறார்? He is our heavenly father, பரமபிதா. அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு, நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய அப்பா. இந்த உறவை ஆண்டவர் மறுபடியுமாய் உதாரணங்கள் மூலமாக நினைவுபடுத்துகிறார். இந்த உலகத்தினுடைய எல்லாருக்கும் அவர் சிருஷ்டிகர். எல்லா பறவைகள், மிருகங்கள், மரம், கொடி, செடி, வானம், மண்டலம் எல்லாவற்றுக்கும் அவர்தான் சிருஷ்டிகர். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் அப்பா, அவர் பரமபிதா. மறந்துவிடக்கூடாது. ஆகவே ஆண்டவர் மிக விளக்கமாக இங்கே சொல்லுகிறார். அவர் சொல்றார், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் இந்த காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவிப்பார் என்று சொன்னால் உங்களுக்கு உடுத்துவிப்பது எவ்வளவு அதிகம் நிச்சயம் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். கவலைப்படுகிறதுனால ஒண்ணுமே நடக்க போறதில்ல அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன். 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கவலைப்படுறதுனால யாரும் சரீர அளவோடு கூட ஒரு முழம் கூட என்ன பண்ண முடியாது? கூட்ட முடியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், கவலைப்படுறதுனால என்ன நிச்சயம்? கண்டிப்பாக வியாதி வந்துடும், நிம்மதி போயிடும்.
இது நிச்சயம். அதனால சீஷர் கூட்டத்துக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் வியாதி இல்லாமல் சந்தோஷமாக இந்த பூமியிலே கஷ்டமில்லாமல் வாழ வேண்டுமானால் நீங்க கவலைப்படாதீங்கப்பா அப்படிங்கிறத ஆண்டவர் இங்கே விளக்கமாய் சொல்லுகிறதை பார்க்கலாம். இட் இஸ் யூஸ்லெஸ், ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை நீங்கள் கவலைப்படுறதுனால, வியாதி தான் வரும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறத பார்க்கலாம். நம்ம போன வாரங்களில் பார்த்தோம்ல, மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அன்ஃபர்கிவ்னஸ் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா சரீரத்தை கூட அதை அஃபெக்ட் பண்ணும், நமக்கு பலவீனத்தை கொடுக்கும். அது பிளட் ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக், டயபெட்டிக், பல இருதய நோய்கள் இதெல்லாம் நம்மை தாக்கும். ஆகவே உடனடியாக நீங்கள் மன்னித்து விட வேண்டும் என்று சொல்லி கொடுத்தேன். கோபம் நமக்குள்ளேயே இருந்தால் ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகி நம்முடைய உள் உறுப்புகளை அது அழிச்சிரும்னு சொல்லி கொடுத்தேன். ஏன் இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக. உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி, நீங்கள் இந்த உலகத்தில் நல்லா வாழணும்னா நான் தான் இந்த சரீரத்தை உண்டாக்குனேன். இது என்ன, இதுக்கு செய்யணும் செய்யக்கூடாதுன்னு எனக்கு தான் தெரியும். அதனால நீ என்ன பண்ணாத, கோவப்படாத, நீ மற்றவங்க மேலே எரிச்சலாக இருக்காத, மற்றவங்க மேலே என்ன செய்யாத, மன்னிக்காம அப்படியே முறுமுறுத்துக்கிட்டே இருக்காத, பகை வச்சுக்காத, கவலைப்படாத, இதனால உன் சரீரம் பாதிக்கப்பட்டுரும். ஆகவே கேள் சீஷரே, நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறார். எங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது, ஒரு ஸ்கூல் கிரவுண்ட் இருக்குது. மழை பெஞ்ச உடனே எங்களுடைய பின்னாடி கதவை திறந்துட்டு போனால் பயங்கரமாக சத்தம் கேட்கும். என்ன சத்தம் அப்படின்னு சொன்னால் தவளையோட சத்தம், பயங்கர சத்தம். எல்லாம் மொத்தமாக உட்காந்து பேசும் போல இருக்கு, கான்ஃபரன்ஸ் போட்டு பேசுகிற மாதிரி லொடலொடன்னு கத்திட்டே இருக்கும். கவலை ஒரு தவளை அப்படின்னு சொல்லலாம், ரைமிங்காக இருக்குல்ல, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கவலை ஒரு தவளை. என்னைக்கு நமக்கு கவலை பெருகுதோ நம்ம வாய் சும்மாவே இருக்காது, என்ன ஆயிரும், புலம்ப ஆரம்பிச்சிருவோம். ஐயோ எனக்கு ஏன் தான் இந்த கஷ்டம் தெரியலையே, இது இப்படி பிரச்சனையே, அவங்க சரியில்லையே இவங்க சரியில்லையே அப்படின்னு முறுமுறுத்து சண்டை போட்டு கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுவோம், ஆண்டவரே திட்டிடுவோம், ஏன் தான் ஆண்டவர் எனக்கு இத்தனை பாடுகளை கொடுக்குறாரோ. அப்போ இந்த கவலைக்கு நம்ம இடம் கொடுத்தோன்னா நம்ம எல்லாரும் இப்படி ஆயிடுவோம், தவளை கிறிஸ்தவங்களாக மாறிடுவோம். கவலை ஒரு தவளை, மறந்துடாதீங்க. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். நல்லா ஜோம் பண்ணிட்டு 1 hour நல்லா ஜோம் பண்ணிட்டு போயிட்டு கவலைப்பட்டு புலம்பி முறுமுறுத்து திரும்பியும் போன சாத்தான் என்ன பண்ணிடுவான், நம்மக்கிட்டேயே திரும்பி வந்துடுவான். ஆகவே கவலைப்படக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த உலக துக்கம், உலக கவலையை குறித்து கொஞ்சம் விளக்கப்படுத்தி நான் சொல்ல போகிறேன். முதலாவது இப்போ சரீர தேவைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவே இந்த மலை பிரசங்கத்தில் ரொம்ப விளக்கமாக அவர் சொல்லிட்டார். உணவுக்காக உடைக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ அதனால நான் அப்படியே அதை விட்டுற போகிறேன். போன வாரத்தில் பணம், அதை குறித்து ரொம்ப விளக்கமாக நம்ம படிச்சிட்டோம். இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு பணம் இன்றியமையாதுதான். ஆனால் அந்த பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டுட்டு அதுக்காகவே ஓடிட்டு இருந்தோன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன செஞ்சுருவோம், நித்தியத்தை கூட இழந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக போன வாரத்தில் நான் கற்றுக் கொடுத்தேன். இப்போ 2வது ஒரு காரியத்தை நான் சொல்லித்தர போகிறேன். அது என்னென்னா, நமக்கு வியாதி வரும் பொழுது நமக்கு என்ன வந்துடும், கவலை வந்துடும். விசேஷமாக கொஞ்சம் வயது ஆக ஆக ஏதாவது கொஞ்சம் பலவீனம் வரும். ஐயோ எனக்கு இது வந்துருச்சே அது வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது போய் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, ஏதாவது ரிப்போர்ட் வந்துடும், உடனே அதை வச்சுட்டு ஐயோ எனக்கு இப்படி வந்துருச்சே, நான் என்ன பண்ண, செத்து போயிடுவனோ அப்படிலாம் சிலர் என்ன பண்ணிடுவாங்க, நினச்சிருவாங்க. வியாதி வந்தால் கவலை. வியாதி வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. முதலாவது, ஒரு வியாதி வந்துருச்சுன்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா, நான் ஏதாவது தவறு செஞ்சுட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை நிதானிக்கணும். எல்லா வியாதியும் பாவத்தினால வர்றதில்லை. நிறைய பேர் அப்படி யோசித்துப்பாங்க, நான் தப்பு பண்ணனால எனக்கு ஆண்டவர் அடிச்சிட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. எல்லா வியாதியும் பாவத்தினால் வருகிறது இல்லை, ஆனால் பாவத்தினாலும் வியாதி வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய ஊழிய நாட்களிலே அநேகரை பார்த்து அவர் அற்புதங்களை செய்வதற்கு முன்பாக அவர் சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்லுவார். இப்படி நிறைய இடங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாவத்தினாலே வியாதி அந்த மனுஷனை பிடிச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் கூட வாசிக்கும் பொழுது, உங்களில்
ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் தேவன்தான் உருவாக்கி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்திலே நம்ம ஒரு அழகான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 139வது சங்கீதம் 16ஆம் வசனம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. நம்ம டைரியில எழுதியிருப்போம், எது நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமாக தோன்றுகிறதோ அதை தான் எழுதுவோம். எல்லாத்தையும் உட்காந்து கிறுக்கிட்டு இருக்க மாட்டோம். அப்ப நான் இன்னைக்கு பிறக்க போறேன், நான் ஒரு பெண்ணாய் பிறக்க போகிறேன், நான் ஒரு ஆணாய் பிறக்க போகிறேன் என்று ஆண்டவர் தன்னுடைய புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். எழுதி வைத்திருந்தது தான் இப்பொழுது நடந்திருக்கிறது. இனி யார் பிறக்க போகிறார்கள், எந்த இடத்தில் பிறக்க போகிறார்கள். நிறைய பேருக்கு என்ன கவலைன்னா, ஏன் தான் இந்த அப்பா அம்மாக்கு நம்ம பிறந்தோமோ, ஏன் தான் இந்திய தேசத்துல பிறந்தோமோ, நம்ம அமெரிக்கால பிறந்திருந்தா நல்லா இருக்கும்ல, இங்க பிறந்திருந்தா நல்லா இருக்கும்ல, இவங்க வீட்டுல பிறந்திருந்தா நல்லா இருக்கும்ல. இந்த சாய்ஸ் நம்மகிட்ட ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. யாரு இதை தீர்மானிக்கிறது? தேவன் தான். அப்பா அம்மாக்கே தெரியாது நம்ம பிறப்பதற்கு முன்பாக நம்ம ஆணா பெண்ணா என்று சொல்லி. இப்பயாவது ஸ்கேன்லாம் வந்துருச்சு, அதனால கரு உருவான பிற்பாடு இது ஆண் குழந்தையா இது பெண் குழந்தையா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது. ஆனா அந்த நாட்களில் ஸ்கேன்லாம் கிடையாது. அது பிறந்த பிறகுதான் தெரியும். 10 மாசம் தாண்டி குழந்தை பிறந்த பிறகுதான் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியும். ஆனால் நம்முடைய தேவனுடைய கண்கள் நம்முடைய கருவை கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவருக்கு தெரியும். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்களேன். அப்ப அவருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது வியாதி என்ன வந்தாலும் நம்ம எதுவுமே அசைக்கவே முடியாது. அவர்தான் நம்முடைய உடல் உறுப்புகளை உண்டாக்கினவர். ஆகவே அவர் ஒரு கட்டளை கொடுத்தா போதும், இயங்காதது செயல் இழந்தது அது செயல்பட துவங்கிவிடும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும்ல, அவர் சிருஷ்டிகர் அல்லவா, வார்த்தையினாலதான் இந்த உலகத்தை படைத்தார். ஆகவே நம்ம எதை குறித்தும் வியாதி வந்துருச்சே அப்படின்னு பயப்பட வேணாம். பாவங்களை முதலாவது நாம் அறிக்கை செய்து, ஆண்டவரே என்னிலே உமக்கு பிரியமில்லாத காரியம் எதுவா இருந்தாலும் என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல முதலாவது கேட்க வேண்டும். ரெண்டாவது ஏன் வருது அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நம்முடைய சரீரத்துல ஒரு பலவீனம் இருக்கலாம். நம்ம ரொம்ப வீக்கா இருப்போம், சரியா சாப்பிட மாட்டோம், நம்ம ரொம்ப கேர் பண்ணாம வேலைன்னு ஓடிட்டு இருப்போம். இது நிமித்தம் நமக்கு பலவீனம் வரும். ரெஸ்டே எடுக்க மாட்டாங்க சிலர், பணம்னு ஓடிட்டே இருப்பாங்க, வேலைன்னு ஓடிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஏன் 6 நாட்களை படைத்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார்? ஏன் தெரியுமா? நமக்கு சொல்றாரு, 6 நாள் நீ வேலை செய்யி, 1 நாள் ரெஸ்ட் எடு. உனக்கு சரீரத்துக்கு ரெஸ்ட் வேணும். 6 நாள் வேலையும் செஞ்சுட்டு 7வது நாளும் நம்ம வேலைக்கு போனோம்னா நம்முடைய சரீரம் சீக்கிரமா ரிப்பேர் ஆயிரும். ஒரு மோட்டர் வச்சிருக்கிறோம், இல்லாட்டா ஒரு வாஷிங் மிஷின் ஏதாவது ஒன்று வச்சிருக்கோம், 24/7 365 நாட்களும் எல்லா நாளும் நிப்பாட்டாம ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆயிரும்? எளிதாக சீக்கிரமா பழுதடைந்துரும். அப்ப அதுக்கு ஒரு ரெஸ்ட் தேவை. இப்ப படிக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணணும்? 6 நாள் நல்லா படிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். வேலை செய்கிறவர்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம்னா 1 நாள் நம்ம கேப் விட்டு அடுத்த நாள் நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது நல்ல ஒரு மைண்ட் ஃப்ரெஷ் ஆகி நல்லா என்ன செய்யலாம்? வேலை செய்யலாம், டபுள் மடங்கு வேலை செய்யலாம். சிலர் நைட்டு தூங்க மாட்டாங்க, பகல்லையும் ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, நைட்டும் தூங்க மாட்டாங்க, இரவும் பகலும் இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பாங்க. மொத்தமாக வச்சு என்ன பண்ணுவாங்க? போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கொடுப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு பலவீனம் வர மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்மளே வாண்டடாக போய் சில வேலையில் என்ன செய்யக்கூடாது? சிக்கி கொள்ளக்கூடாது. 3வது வியாதி எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் வியாதியை அனுப்புவான். இதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எப்பொழுதுமே சாத்தான் தான் கொடுக்க மாட்டான். நிறைய பேர் வேலைக்கு சாப்பிட மாட்டாங்க,
கரெக்டாக தூங்க மாட்டாங்க, கீழ்ப்படியாமல் இருப்பாங்க, சரீரத்தை கொஞ்சம் கூட கேர் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சுன்னா, ஏன் தான் இந்த சாத்தான் எனக்கு வியாதி கொடுத்துட்டானோ அப்படின்வாங்க. சாத்தான் நினைப்பான், நான் ஒன்றுமே பண்ணல, நீ கொழுப்பெடுத்து போய் சாப்பிடாம இருந்துட்டு என் மேலே ஏன் பழிய போடுற அப்படின்னு நினைப்பான். அப்போ எல்லா டைமும் சாத்தான் கொடுக்க மாட்டான், ஆனால் சாத்தானும் என்ன பண்ணுவான், வியாதியை கொடுப்பான். பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கிறோம் பாருங்களேன். யோபு புத்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது யோபுடைய வாழ்க்கையில பயங்கரமான பாடுகள், சரீரத்திலையும் பாடுபட்டான்ல, அவருடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பருக்களால் நிரம்பினது என்று சொல்லி பார்க்கிறோம். இது எப்படி வந்துச்சு? யோபு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது சாத்தான் தான் என்ன பண்றான், அந்த பருக்களை கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 18 வருடமாக கூனியான ஒரு ஸ்திரீ இருந்தா. அவ ஒரு யூத பெண்மணி, அவ தவறாமல் தேவாலயத்துக்கு செல்லுகிற ஒரு பெண்மணி. அதை தான் நம்ம 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். அப்ப இவளுடைய கூனி அப்படின்ற அந்த காரியம் எதனால வந்துச்சு? அந்த அசுத்த ஆவி அவளை கட்டி வைத்திருந்தது. 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளை இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். இயேசு கிறிஸ்து சண்டை போடுறாங்க, இது ஓய்வு நாள் ஆச்சே, இன்னைக்கு போய் நீ ஏன் அற்புதம் செஞ்ச அப்படின்னு சண்டை போடும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, சாத்தான் அவளை 18 வருஷமா கட்டி வைத்திருந்தான். அப்ப சாத்தானாலையும் வியாதி கொடுக்க முடியும். வியாதி வர்றதுக்கு 3வது காரணம் என்னன்னா சாத்தான். 4வது ஒரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா, தேவ நாமம் மகிமைப்பட. நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயங்களிலே வியாதிகளை கர்த்தர் அனுமதிப்பார். எதற்காக என்று சொன்னால், அதன் மூலமாக தேவ நாமம் மகிமைப்பட. ஒரு முறை ஒரு பிறவி குருடன், யோவான் 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், சீஷர்கள் சொல்றாங்க, இந்த குருடன் பிறவியிலிருந்தே குருடனாய் பிறப்பதற்கு இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை இவன் மூலமாக நடைபெறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லுகிறார். அப்ப 4 வகையில வியாதி நம்மை தாக்கும். முதலாவது நான் சொன்னேன், பாவத்தின் மூலமாக வியாதி வரலாம். பலவீனமான சரீரமா இருக்கும் நம்ம சரீரம், அதனால வியாதி வரலாம். 3வது சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில வியாதி கொண்டு வரலாம். 4வது தேவ நாம மகிமைப்பட நம்முடைய வாழ்க்கையிலே வியாதி வரலாம். அப்ப எந்த கேட்டகரியில வியாதி வந்திருக்கு அப்படின்றத விசுவாசிகளா இருக்கிற நம்ம, சீஷர்களா இருக்கிற நம்ம பகுத்தறிந்து டிசர்ன் பண்ணி நம்ம தேவனுடைய சமூகத்துல சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? இதை விட்டுட்டு நம்ம கவலைப்பட்டு ரொம்ப இன்னும் ஜாஸ்தியா அந்த வியாதியை இது பண்ணிடக்கூடாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய வேதாகமம் நமக்கு சொல்லுது. 3 யோவான் 2ஆம் வசனம், எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும் தானே இந்த வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த இடத்துல அந்த யோவான் காயுவுக்கு சொல்லும் பொழுது சொல்றாரு, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. நிறைய வேளையில நம்ம பிறந்த நாள், திருமண நாள், நல்ல நாட்களை நாம் சந்திக்கும் பொழுது இந்த வசனத்தை வைத்து வாக்குத்தத்தமாக ஜெபிப்போம். நிறைய வீடுகளில் வசன போர்டில் கூட வச்சிருப்போம். ஆனா இதுல ஒரு எச்சரிப்பு இருக்குது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. ஆத்துமா ஒழுங்கா வாழ்ந்தாதான் என்ன பண்ண முடியும், சரீரம் ஒழுங்கா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இது. அப்படித்தானே போட்டிருக்கு, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. நீ எல்லாவற்றிலும் ஆத்துமா செத்து போய் கிடந்துச்சுன்னா, ஆத்துமா அப்படியே ஊசலாடிட்டு இருந்துச்சுன்னா, ஆண்டவர்கிட்ட தூரமா இருந்ததுன்னா, அதே மாதிரிதான் சரீரமும் இருக்கும். நம்மளே சொல்லிக்கிறோம், நம்மளே வாயின் வார்த்தையினால என்ன பண்ணிக்கிறோம், அறிக்கை செஞ்சுக்கிறோம். அப்ப நம்முடைய ப்ரையாரிட்டி, நம்முடைய முதன்மை எதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உள்ளான மனுஷன், அதாவது ஆவிக்குரிய காரியங்கள். அப்ப சரீர பிரகாரமான நலத்தை காட்டிலும் ஆத்துமாவிலே நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை வேதாகமம் வலியுறுத்துகிறது. அதாவது சுகத்துக்கு முன்பு மன்னிப்பு அவசியம், சுகத்துக்கு முன்பு ரட்சிப்பு அவசியம். அது முக்கியம்.
சங்கீதம் 103 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இல்ல, 3ஆம் வசனத்திலே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. முதலாவது மன்னிப்பு, அப்புறம் தான் என்னது? குணமாக்கப்படுதல், அப்புறம் தான் சுகமாக்குதல். மன்னிப்பு, சுகம், இதுல நமக்கு எந்த ஒரு முரண்பாடும் இருக்கவே கூடாது. ஒரு கருத்தை நான் உங்கள் முன்பாக இதை சொல்லும் பொழுது நான் வைக்க விரும்புகிறேன். இதை நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்களேன். சுகம் அடையாமல் பரலோகம் செல்ல முடியும், பரிசுத்தம் அடையாமல் பரலோகம் செல்லவே முடியாது. மறுபடியும் சொல்றேன், சுகம் அடையாமல் பரலோகம் செல்ல முடியும், பரிசுத்தம் அடையாமல் பரலோகம் செல்லவே முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு முதலாவது, அதுக்கு பிற்பாடுதான் சுகம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஆகவே எனக்கு சரீரத்தில் பலவீனம் இருக்கே அப்படின்னு சொல்லி 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 அழுது 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 அதுக்காக கவலைப்படாதீங்க அப்படின்னு சீஷர்களுக்கு ஆண்டவர் வலியுறுத்துகிறார். வியாதி வந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாவத்தினால வந்துச்சுன்னா, இல்லட்டா எனக்கு பலவீனமா இருக்கா, பாவத்தினால வந்துச்சுன்னா மன்னிப்பு கேளுங்க. பலவீனமாக இருந்துச்சுன்னா நல்லா சாப்பிடுங்க, சத்துள்ள ஆகாரத்தை சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, மனதை அமைதியாக வச்சுக்கோங்க. இல்லைனா சாத்தான் மூலமாக வந்துச்சுன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் இயேசுவின் நாமம், அதனாலே அவனை முறியடிப்போம். பயப்படாதீங்க. பிசாசானவனை குறித்து நம்ம பயப்படக்கூடாது, நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தை கொண்டு அவனை ஜெயிப்போம். நான்காவதாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் பொறுமையோடு அவருடைய சமூகத்தில் நம்ம சப்மிட் பண்ணலாம், நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் ஏற்ற நாளிலே அவருடைய மகிமைக்கு என்று சொல்லி எல்லா காரியங்களும் செய்து நிறைவேற்றுவார். சரிங்களா? மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மிகவும் கவலைப்படுறது எந்த ஏரியா அப்படின்னு சொன்னால் நஷ்டங்கள். திடீர்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டம் வரும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுவோம். ஐயோ ஏன் என் வாழ்க்கையில் இந்த நஷ்டம் வந்துருச்சு, பண நஷ்டம், பொருள் நஷ்டம். இப்போ கூட இந்த சென்னையில் பயங்கரமான வெள்ளம் வந்ததில்ல, அதில் நிறைய பேரை பார்க்கும் பொழுது நாங்கள் இவ்வளோ வருஷமாக சேர்த்துட்டு இருந்தது ஒரே நாளில் போயிடுச்சுங்க அப்படின்னு ரொம்ப கலங்கி கஷ்டப்படுறத நம்ம பார்க்குறோம்ல. அப்போ ஒரு கஷ்டம் நஷ்டங்கள் வரும் பொழுது நம்மளால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது, இதனால் கவலைப்பட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆபகுக் அப்படின்ற ஒரு மனுஷனை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கலாமா? ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என்ன அவர் சொல்றாரு? எனக்கு எது இருக்குதோ இல்லையோ நான் கவலைப்பட போறதில்ல, நான் ஒன்றை செய்ய போறேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க போறேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூற போறேன். எனக்கு சரீர பிரகாரமான தேவையை கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார். ஏற்ற நாளிலே அவர் எல்லா காரியங்களையும் அவர் செய்வார். வியாதியிலிருந்து எனக்கு விடுதலையை கொடுப்பார். நஷ்டங்களை அவர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்க போகிறார். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ பண்ண போகிறார். ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவள், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு நாளும் நம்மை பாரப்படுத்தக்கூடாது. ஒரு நாளும் நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்மை விட்டு எடுத்து போட்டு விடக்கூடாது. நாம் சொல்ல வேண்டும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் என்னை ரட்சித்த தேவனுக்குள் நான் களி கூறுவேன். பிசாசு என்ன, வியாதி என்ன, வறுமை என்ன, நஷ்டங்கள் என்ன, எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் சந்தோஷமாக அவருக்குள்ள நான் இருப்பேன் என்பதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறதில்ல, மனுஷன் உலகம் முழுவதையுமே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமாவை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஜீவன் தாங்க முக்கியம். கவலைப்பட்டு சீக்கிரமா செத்து போறதை விட கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவனை பத்திரமாய் நாம் பாதுகாத்து ஆண்டவர் சமூகத்திலே போய் சேருவதற்கு ஏற்ற நாளிலே அவர் கூப்பிடும் பொழுது அவருடைய சமூகத்தில் போய் சேர வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, ஐயோ இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது, அவ்வளோ பிரச்சனை, பேசாம செத்துடலாம் போல இருக்கு, ஒன்று நான் சாகணும் இல்லை அவங்க சாகணும் அப்படின்னு வேற பெரிய பிலாசபிலாம் பேசுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாயின் வார்த்தைகளை கவனமாயிருங்கள். நான் சொன்னேன், கவலை வந்துச்சுன்னா
தாறுமாறான வார்த்தைகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கவலை தவளைன்னு சொல்லி கொடுத்தேன் நான். தயவுசெய்து அந்த காரியத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. தேவனுடைய நாம தூஷிக்கப்படுற மாதிரி நடக்காதீங்க. கவலைக்கு ஒருபோதும் நாம் செவி சாய்க்கவே கூடாது. அடுத்ததாக ஒரு கவலை நம்மை ரொம்ப கவலைப்படுத்துறது என்ன ஏரியா அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளின் கவலை, பிள்ளைகளால் வர பிரச்சனைகள். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அவங்க தான் நமக்கு கிஃப்ட், ஆண்டவருக்கு இருந்து கிடைக்கிற ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு சொத்து, பிள்ளை செல்வம். ஆனால் அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் படிப்புக்காக, திருமணத்திற்காக, வேலைக்காக, குழந்தை பிறப்பிற்காக, மற்ற உலக காரியங்களுக்காக ஒரு பெற்றோர் நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதை இங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பிள்ளைகளுடைய சரீர பிரகாரமான காரியங்களை காட்டிலும் ஆவிக்குரிய காரியங்களுக்காக நீங்கள் அக்கறை உள்ளவர்களாக, கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று சொல்லி பிரசங்கி சொல்றார். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் முதல்ல முக்கியம். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் பிள்ளைங்களுக்கு கர்த்தருக்கு ஏற்ற பயத்தை முதலாவது கொடுங்க. மேக்ஸில் 100க்கு 100, சயின்ஸில் 100க்கு 100, கர்த்தருக்கு பயப்படுதலில் 100க்கு 100 வாங்கிட்டாங்களா? அதான் முக்கியம். இன்னைக்கு பரீட்சை அப்படின்னு சொன்னால் அநேகர் சர்ச்சுக்கு கூட வரமாட்டாங்க, ஆண்டவரை தேட மாட்டாங்க. டைம் இல்லைன்னு பைபிள் படிக்கல, படிக்கணும் எக்ஸாம், அதனால ஆண்டவர் வேண்டாம் அப்படின்ற கிறிஸ்தவ கூட்டம் தான் இன்னைக்கு பெருகி கொண்டு இருக்கிறது. வேலைன்னு ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு ஓடிடுவாங்க. அவ்வளோ பணம் வேணும் அவங்களுக்கு. தேவன் இல்லாமல் அறிவு பெருக 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 தேவனையே மறந்து சுயபலத்தை நம்பி நித்திய வாழ்க்கையே இழந்து விடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி. ஆகவே நாம் இந்த காரியத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யோபு அப்படின்னு சொல்லும் பொழுது, வேதாகம காலத்திலும் சரி, இப்பொழுது நாம் யாருமே இப்படிப்பட்ட கஷ்டங்களை பற்றிருக்க மாட்டோம். ஒரே நாளிலே எல்லா சொத்துக்களையும் பிள்ளைகளையும் இழந்து சரீரத்திலையும் வியாதிப்பட்டு அவ்வளவு பாடுகள் நெருக்கங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனால் அவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை இப்பொழுது நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். யோபு உடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது, யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முடிகிற போது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். பிள்ளைகள் மேலே எதில் கரிசனையாக இருந்தார் யோபு? ஒருவேளை அவங்க பாவம் செஞ்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? கூப்பிடு எல்லாரும் வாங்க, ஜபத்தில் உட்காருங்க, அவங்கவுங்களுக்காக பாவ மன்னிப்பு செய்யுங்க என்று சொல்லி அந்த நாட்களிலே வழக்கத்தின்படி அவர் சர்வாங்க தகன பலியிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய இறுதி நாட்களில் அவர் பேசின கடைசி வார்த்தைகள் என்று கூட சொல்லலாம். தன் குமாரனாகிய சாலமோனுக்கு அறிவுரைகளை கொடுக்கிறதை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம வாசிக்கலாம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள், அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இவ்வளோ போட்டிருக்கிறேன், இந்த பேங்க்கில் இவ்வளோ, அக்கௌண்ட்டில் இவ்வளோ வச்சுருக்கிறேன், இந்த இடத்துல வீடு இருக்குது, அங்கே லேண்ட் இருக்குது, இந்த இடத்துல உனக்கு அங்கே ஒரு பெரிய எஸ்டேட் வாங்கி போட்டிருக்கிறேன். இதை சொல்லலை, கடைசி வார்த்தைகளா என்ன சொல்கிறாரு? உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள் கற்பனைகள் நியாயங்கள் சாட்சிகளை கை கொள்ளு, இதான் நீ செய்யணும், பைபிள் படி நட, கர்த்தருக்கு பயந்துரு என்று சொல்லி ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு பிரதானமான ஒரு வேலை. பணம் அப்படின்னு ஓடிட்டுருக்கிறவங்கள பார்த்து இந்த வேதாகமம் துக்கமான ஒரு காரியத்தை சொல்லுது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 13-17 வாசிக்கலாம். இது யார் சொல்கிறா அப்படின்னு சொன்னால், எல்லா சந்தோஷம், உலக பிரகாரமான சந்தோஷமும், இவருக்கு 1000 மனைவிகள் இருந்தாங்களாம், 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள்,
சாலமோனை காட்டிலும் ஞானம் உள்ளவங்க யாருமே இருந்ததும் இல்லை, இனி வரப்போகிறதும் இல்லைன்னு போட்டிருக்கு. அது மாதிரி ஐஸ்வர்யம், அவ்வளோ பணக்காரன், இப்போ சொல்கிற எல்லா பணக்காரங்களை காட்டிலும் சாலமோனை காட்டிலும் பணக்காரர் யாருமே இருந்ததில்லை. அவர் சொல்கிறாரு, சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். அவன் தன் நாட்களிலெல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். அவனுக்கு மிஞ்சி போகிறது என்னது? வெறும் நோய், சலிப்பு, ஒன்றும் கிடையாது. ஆண்டவரே இல்லாமல் வெறும் பணம் மட்டும் சேர்க்கிறவனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். அப்போ நம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, நல்லா படிப்பை கொடுத்துட்டேன், என் பையன் டபுள் டாக்டரேட், அவன் யூகேல இருக்கிறான், அவன் யூஎஸ்ல இருக்கான், இங்கே இருக்கிறான், அங்கே இருக்கிறான், அவனுக்கு ஏராளமான பணம் அப்படின்னு சொல்லி அந்த திருப்தியோடு வாழ்வீர்கள் என்று சொன்னால் அதை விட பரிதாபமான நபர்கள் வேறு யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆவிக்குரிய தேவையான இயேசுவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டீர்களா? கர்த்தருக்கேற்ற பயம் அவர்களுக்கு வந்துவிட்டதா? சற்று யோசியுங்கள். இந்த உலகத்திலே வாழும்படியான படிப்பு அவசியம். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அவர்களுக்கு பணம், வேலை அவசியம்தான். ஆனால் நித்தியமாய் வாழ்வதற்கு இயேசு அவர்களுக்கு வேண்டும், அவர்களுக்கு ரட்சிப்பு வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்களுக்காக மட்டும் நீங்கள் துக்கப்படாதபடிக்கு, அதே நேரத்தில் பிள்ளைகள் மேலே அக்கறையாக இருக்கலாம், ஆனால் அதுவே கவலையாக மாறிடக்கூடாது. பிள்ளைங்க மேலே இருக்கிற அக்கறை வேற, கவலை வேற. ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அவங்க வேலையா, அவங்களுடைய திருமணமா, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணுமா, அவங்களுக்கு பொருளாதாரம் சந்திக்கப்படணுமா, என்னவா இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும் சரி, ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணிச்சிடணும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னது? ஆண்டுடைய பிள்ளைகளாக அவர்களை வளர்க்க வேண்டும். எதற்கு கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்? பக்தியுள்ள சந்ததியை நாம் இந்த பூமியிலே உருவாக்குவதற்காக. அதை எப்பொழுதும் நாம் மறந்துவிடவே கூடாது. அடுத்த பிரச்சனை என்னது? நம்ம கவலை வர்றதுக்கு அடுத்த ஏரியா என்னது? குடும்ப பிரச்சனை. குடும்ப பிரச்சனை இல்லாத குடும்பங்களே இல்லை என்று சொல்லிவிடலாம். ஏதோ ஒரு வகையில் ஒரு குடும்பத்தில் எப்போவுமே ஏதாவது பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும், யார் மூலமாவது. வேதத்துலேயும் நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த பிரச்சனையை கையாளுகிற விதம் வித்தியாசப்படுகிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு வீட்டில் பிரச்சனை இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு அவர்களுக்கு பாதிப்பே இருக்காது. ஆனால் ஒன்றில்லாத ஒரு விஷயத்தை பயங்கரமாக பிரச்சனைப்படுத்தி 4 தெருவுக்கு தெரிகிற அளவுக்கு பெருசுப்படுத்துவாங்க. அப்போ நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை தேவனுடைய பிள்ளையாய் கையாள வேண்டும். we should handle like a child of God. ஒரு பிரச்சனை வருதா, ஒரு சண்டை வருதா, ஒரு போராட்டம் வருதா, நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை மறக்கக்கூடாது. அந்த ஸ்தானத்தை இழந்து விடக்கூடாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நிச்சயம் உண்டு, எல்லா பிரச்சனைக்கும் உண்டு. நாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக எல்லாவற்றையும் கையாள பழகி கொள்ள வேண்டும். அப்போ நம்ம எதை குறித்து ஓவராக யோசித்து என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒருவேளை கவலையோடு வேதனையோடு இந்த பாடத்தை நீங்கள் படித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் யார் மறந்தாலும் சரி, நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல ஏசாயா 46 அதிகாரம் 3-4 வாசிக்கிறேன் பாருங்களேன். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சன்னதியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். சீஷர்களே, எதற்கு கவலைப்படுகிறீர்கள்? யாருக்காக கவலைப்படுகிறீர்கள்? கருவில் இருக்கும்போதே நான் பார்த்துட்டேன். என்னென்ன உறுப்பு உண்டாகணும், எப்படி இயக்க வேண்டும் என்பது கட்டளை கொடுத்தது நான். எல்லாத்தையும் செஞ்சேன் நான். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் மட்டும் உங்களை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நான் உன்னை கையில் சுமக்க போகிறேன், நான் உன்னை ஏந்த போகிறேன், உன்னை தப்புவிக்க போகிறேன், உன்னுடைய ஆபத்திலிருந்து நான் தப்புவிக்க போகிறேன் என்று சொல்கிறாரு.
ஒரு பக்தன் இப்படியாக ஒரு ட்ரீம் பார்த்தாராம், கனவு பார்த்தாராம். 4 பாத சுவடுகள், ஃபுட் பிரிண்ட்ஸ் ஒரு மணலிலே இருந்ததை பார்த்தாராம். கொஞ்ச தூரம் கழிச்சு பார்த்தா 2 தான் இருந்துதான். அப்போ இந்த 4 பாதங்களும் இருந்த அந்த இடத்துல பார்த்தா இவர் வாழ்க்கையிலே நல்ல நாட்களிலே, அதாவது இவர் நல்லா சந்தோஷமாக இருந்த நாட்களில் 4 பாதங்களும், இவர் ரொம்ப கஷ்டப்பட்ட இடங்களில் 2 பாதங்களும் தான் இருந்துச்சான். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், ஆண்டவரே நான் சந்தோஷமாக இருந்த போது மட்டும் நீங்கள் என் கூட நடந்து வந்திருக்கிறீங்க, அதனால தான் இந்த 4 பாதங்கள். ஆனால் நான் கஷ்டப்படும் பொழுது நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டபோது ஆண்டவர் சொன்னாராம், நீ கஷ்டப்படும் போதும் நான் உன் கூட தான் இருந்தேன், உன்னை நடக்கவே விடாமல் உன்னை நான் சுமந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொன்னாராம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அதுதான். நாம் கஷ்டப்படும் பொழுது, நாம் கவலைப்படும் பொழுது, ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு தென்படாமல் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஆகவே நாம் மறந்து போய்விடக்கூடாது. இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 31, 32 நம்ம 2 காரியங்களை நம்ம பார்க்கலாம். யார் கவலைப்படுவாங்களாம்? அந்நியானிகள் தான் கவலைப்படுவாங்களாம். ஆனால் யார் கவலைப்பட மாட்டாங்க? பரமபிதா இருக்கிறவங்க கவலைப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத விளக்கமாக ஆண்டு சொல்றாரு. நான் உங்களுக்கு பரமபிதா, நீங்கள் அஞ்ஞானிகள் அல்ல, பிள்ளைகள். I am your heavenly father. You are not pagans. You are his children. அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதுக்கு பதிலாக ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்றார். 33ஆம் வசனத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றார், நீ எதுக்கோ கவலைப்பட்டு இருக்கிற, பிள்ளை சரியில்லை, குடும்பத்தில் இந்த பிரச்சனை, வியாதி, எனக்கு உணவு இல்லை, உடை இல்லை, வீடு இல்லை, இதுக்காக கவலைப்படாத. முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடிரு, இவைகள் எல்லாம் உனக்கு என்ன பண்ணும்? கூட கொடுக்கப்படும். இதை லூக்கா சுவிசேஷத்தில் நம்ம இதே காரியத்தை இயேசு சொல்லும் பொழுது லூக்கா 12:31 சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல்ல என்ன சொல்லியிருக்கிறாரு? இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படணும், இல்லை நீங்கள் கவலை இல்லாமல் வாழணும்னு நீங்கள் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. Seek ye first the kingdom of God. ஆனால் லூக்கா சுவிசேஷத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை மட்டுமே தேடுங்க. ரெண்டுமே நமக்கு முக்கியம் இல்லை? மட்டுமே தேடணுமா, முதலாவது தேடிடணுமா? அப்போ கவலைப்பட முடியாது நம்மளால. நமக்கு எல்லாத்தையுமே ஆண்டவர் நமக்கு ஈவாய் கொடுத்து விடுவார். கடைசி வசனம் 34ஆம் வசனம், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். என்னைக்கோ நடக்க போற காரியத்துக்காக அப்படியே பிளான் பண்ணுவாங்க, ஃபியூச்சர் பிளான். 10 வருஷம் தாண்டி இது பண்ண போது, அது பண்ண போது, இந்த பண்ணணும், அது பண்ணணும், ஒரே மண்டை எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும் என்று சொல்றாரு. சரி, இப்போ நிறைய காரியங்களை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். கடைசியாக இந்த பாடத்தின் இறுதியில் வழக்கம் போல நம்ம என்ன பண்ண போறோம்? கவலைப்படாமல் இருப்பது எப்படி? How to handle anxiety. அப்படிலாம் கூட இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம். ஒரு சில டிப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நம்ம இந்த பாடத்தை நிறைவு செய்ய போகிறோம். முதலாவது, வேத தியானம், பைபிள் மெடிடேஷன். என்னைக்கு ரொம்ப உங்களுக்கு கவலையாக இருக்குதோ அன்னைக்கு அதிகமாக பைபிள் படிங்க. நம்ம பொதுவாக ரொம்ப கவலை நமக்கு பெருகும் பொழுது நம்ம எதை கேஷுவாலிட்டி ஆக்கிடுவோம் தெரியுமா? என்னத்தை நம்ம அதுக்கு ஈடு செஞ்சுருவோன்னா பைபிளை தொடவே மாட்டோம். எதுக்கு ஜோம் பண்ணி தான் என்ன பிரயோஜனம், சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், எனக்கு ஒரே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஆண்டவரை விட்டுருவோம். ஆனால் எவ்வளோ பிரச்சனை அதிகமாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் பைபிள் படிச்சுட்டே இருங்க. வாசிக்கிறது மட்டும் இல்லை, பைபிள் மெடிடேஷன், வேத தியானம். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கவலையை வெளியே துரத்துறதுக்கு ஒரே ஒரு வழி, கர்த்தருடைய வார்த்தையை உள்ளே போட்டுட்டே இருங்க. கவலைக்கு இடம் இல்லாமல் அது ஓடியே போயிடும். உதாரணமாக சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 119 ஏராளமான வேதத்தை குறித்த மகத்துவங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த வேதத்தை படிக்கிறது எப்படி சாத்தியம் என்று சொல்லி நீங்கள் நினைத்து விடக்கூடாது. சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
அவர் எந்தவித சூழ்நிலையில் போகும்போது வேதத்தை படித்தார்னு பாருங்களேன். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும். பரதேசினா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம்ல. நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். அப்போ நிந்தை அவமானம் அவருக்கு வந்திருக்கு. நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன். பைபிளை விட்டு நான் மாறலை. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். பாருங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கிச்சு, செத்து போயிடலாம் போல இருக்குது. ஆனால் உம்முடைய வசனம் என்னை உயிர்ப்பிக்குது. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. அப்படியே இந்த கவலையிலே நான் அமிழ்ந்து போய்விடுவேனோ அப்படின்ற பயம். உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. மற்றவங்க என்னை மோசமாக என்னை ட்ரீட் பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள். நானோ முழு இருதயத்தோடும் உடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன். நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன், ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி. நமக்கு மெடிசன் எது? கவலைகள் பெருகும் பொழுது முதலாவது பைபிள் மெடிடேஷன், வேத தியானத்தை மறக்கவே கூடாது. நம்ம இப்படிப்பட்ட கவலை சிந்தனைக்கு இடம் கொடுப்போம் என்று சொன்னால் நீந்தி கரையேறாமல் கவலையிலே நம்ம என்ன பண்ணிடுவோம்? மூழ்கி விடுவோம். ஆகவே தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, வேதத்தை நீ தியானி. சங்கீதம் 19:8 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ரெண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயம், கவலையிலிருந்து விடுபடுறதுக்கு துதியும் ஜபமும், ப்ரேஸ் அண்ட் ப்ரேயர். இதையும் நம்ம வேதம் சொல்லுகிறது. நம்ம ஏற்கனவே இந்த வசனத்தை வாசித்துட்டோம், மறுபடியும் நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 5:13, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண ஓடிருங்க. வேற எதுவுமே செய்ய வேண்டாம். ஐயோ கஷ்டம்னு புலம்ப வேண்டாம். உடனே போடு முழங்கால, ஆணுடைய சமூகத்தில் சொல்லிரு, உன் கவலை ஓடியே போயிரும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். எங்கெங்கேயோ ஓடிட்டு இருக்கிறோமா நம்ம கவலை மாறணும்னு? இல்லைன்னா உங்கள் சாமர்த்தியத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறீங்களா? இது பண்ணால் இதை தூக்கி அங்கே போடலாம், அதை தூக்கி இங்கே போடலாம், இப்படி சமாளிச்சிடலாம், இந்த மாதம் எப்படியோ ஓட்டிடலாம். கிடையாது. முழங்கால் படியிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது, உங்களுடைய பரமபிதா, என்னுடைய பரமபிதா, அவர் உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் அவர் சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். பிலிப்பியர் 4:6 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மூன்றாவதாக ஐக்கியம், ஃபெலோஷிப். நானே கஷ்டப்பட்டுக்கிறேன், எனக்கே எவ்வளோ பிரச்சனை, என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து யோசித்து அழுது புலம்புறதை காட்டிலும் சபையாரை நாட வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை நாட வேண்டும். இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது எப்படி தீர்க்கிறதுன்னு தெரில, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் நமக்காக ஜெபம் பண்ணுவார்கள். வேதம் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கேயர் 4:18 மற்றும் 5:11 வாசிக்கும் பொழுது, ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். நம்ம எதற்காக ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார்? எதற்காக நம்ம சபை கூடி வருதல் இருக்கிறது? ஒருவரை ஒருவர் தேற்றுவதற்காக. நம்முடைய கஷ்ட நேரங்களிலே, நம்முடைய வியாதியின் நேரங்களிலே, நம்மால முடியாத சூழ்நிலையிலே ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவதற்கும் ஒருவரை ஒருவர் தேற்றுவதற்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கலாத்தியர் 6:2 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். நம்ம ஒருவருடைய ஒருவர் பாரத்தை சுமப்பதற்காய் நம் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 17 ஆண்டவர் கடைசியாக பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார், நான் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நான் வேண்டுகிறேன். ஆண்டுடைய பிரதான நோக்கம் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம யாரு? நம்ம கிறிஸ்துவின் சரீரம். நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அவயவங்களாயிருக்கிறோம். கிறிஸ்து நமக்கு தலையாயிருக்கிறார். ஒரு அவயவம் பாடுபட்டால் மற்ற அவயவம் கூட சேர்ந்து பாடுபடும். ஒரு அவயவம் சந்தோஷப்பட்டால் எல்லாம் சேர்ந்து சந்தோஷப்படும். அந்த ஒரு உணர்வு தான் நமக்கு இருக்க வேண்டும். நிறைய பேர் இன்னைக்கு சபையை ஒரு ஆர்கனைசேஷன் ஆக்கிட்டாங்க. சபை என்பது ஒரு ஆர்கானிசம், இட்ஸ் நாட் அன் ஆர்கனைசேஷன். அது அவயவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் அவயவமாயிருக்கிறோம். ஆகவே ஒருவரை ஒருவர் நாம் தேற்றி ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது சர்விங் காட், ஊழியம்.
என் கவலையே பெரிய கவலையாக இருக்குது, நான் எங்கே போய் ஊழியம் செய்கிறது, என் குடும்பமே ஒன்றும் சரியில்லை, எனக்கு கஷ்டமே பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாமல் இருந்துடக்கூடாது. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தப்போ கூட தன்னோடு கூட சிறைச்சாலையில் இருந்த மற்றவங்க கஷ்டங்களை புரிந்து அவருடைய வேதனைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்ய அவன் மறக்கல. இந்த யோசேப்போட வாழ்க்கையில் உண்மையாகவே அவனை குறித்து நம்ம நிறைய படிக்கணும் பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் பைபிளில் யோசேப்பு தான். யோசேப்புடைய அந்த ஆரம்பம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த சொப்பனத்தை போய் தன்னுடைய தகப்பனிடத்திலும் சகோதரத்திலும் சொல்கிறான். இவனுடைய அந்த கதிர் மட்டும் நேராக நிமிர்ந்து நிற்குது, மற்றபடி அவங்களுடைய எல்லா கதிர்களும் வணங்கி நிற்குது. அது மாதிரி சூரியன் சந்திரன் வணங்கி இருக்குது, மற்ற நட்சத்திரங்கள் வணங்கி இருக்குது, இவனுடைய இது மட்டும் நிமிர்ந்து நிற்கிறதுன்னு சொல்லும்போது யாக்கோபுக்கே கோபம் வந்துடுது. அப்போ நான் கூட உன்னை வணங்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. இது நிமித்தம் தான், அந்த சொப்பனத்தின் நிமித்தம் தான் அவங்க சகோதரர்களுக்குள்ள ஒரு பொறாமையே வந்துச்சு. அதனால தான் அவனை குழியில் போட்டாங்க, போத்திபார்கிட்ட விற்றாங்க. அங்கேயும் அவனுக்கு பிரச்சனை வந்து சிறைச்சாலையில் பெருக்கிறான். நீங்களும் நானும் அப்படி இருந்திருந்தோன்னா, இந்த சொப்பனம் தான்ப்பா என் வாழ்க்கையிலே ஒரு யமனாக இருக்குது, இதுதான் எனக்கு ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு சிக்கலாக இருக்குது, இனி இந்த சொப்பன மேட்டரே எடுக்கக்கூடாதுன்னு நம்ம யோசித்திருப்போம். ஆனால் இவனுடைய ஊழியம் என்ன, அந்த ஊழியத்தை கரெக்டாக எங்கனாலும் நிறைவேற்றுறான் பாருங்களேன். சுயம்பாகியும் பானபாத்திரக்காரனும் சொப்பனம் காண்றாங்க, காலையில் கலங்கி இருக்கிறாங்க. இவன் போய் கேட்குறான், உங்கள் முகங்கள் வாடி இருப்பதேன். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இவன் இருக்கிறது எங்கே பாருங்க, இவனே எங்கள் பாவம் சிறைச்சாலையில் இருக்கிறான், இவன் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இவன் கேட்குறான் இந்த மாதிரி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இவன் நல்லா தான் இருந்தான். ஏன்னா அவன் சொல்கிறான் பாருங்களேன், தேவனோ எல்லா இடத்துலையும் சொல்லுவான், தேவனோ நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு இந்த தீமையானதை நன்மையாக முடிய பண்ணார். அவனுடைய மனசில் இருந்துச்சு தெரியுமா, நான் குழியில் இருந்தாலும் எனக்கு கூட தேவன் இருக்காரு, நான் போர்த்திபாருடைய வீட்டில் இருந்தாலும் தேவன் எனக்கு கூட இருக்கிறாரு, நான் சிறைச்சாலையிலேருந்தும் தேவன் இருக்கிறாரு, நான் ஆளுநராக மாற்றப்பட்டாலும் தேவன் எனக்கு கூட இருக்கிறாரு, எப்போவுமே ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு அப்படின்றத அவன் மறக்கவே இல்லை. அப்போ அவன் எப்படி பண்ணுறான் பாருங்களேன், அவன் அந்த ஊழியத்தை சரியாக செய்கிறான். நம்மளும் கவலைகள் வந்துருச்சுன்னா ஊழியத்தை விட்டுறக்கூடாது, நம்ம செய்கிற ஊழியத்தை ஒழுங்காக ஆண்டருக்காக செய்யணும். நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். சகரியா எலிசபெத் அப்படின்ற ஒரு ஆசாரியர் குடும்பத்தை குறித்து நாம் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குறை இருந்துச்சு, குழந்தை இல்லை. ஆனாலும் அவர் பாஸ்டர் ஊழியத்தை கரெக்டாக சகரியா போய் செய்கிறத பார்க்கலாம். யோபுடைய வாழ்க்கையில் இல்லாத பிரச்சனையா உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் வருது. யோபுடைய புத்தகத்தை தான் பாடுகளின் புத்தகம்னே சொல்லிடலாம். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவருடைய சிநேகிதருக்காக அவர் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினாராம். அவன் ஊழியம் செய்ய ஜபிக்க ஒரு நாளும் அவன் என்ன பண்ணல, தவறலை. நம்ம எல்லாருக்கும் ஒரு பாட்டு தெரியும், வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹாவ் இன் ஜீசஸ், ஒப்பில்லாத பிராண நேசா உம்மை நம்பி நேசிப்போம். இந்த பாட்டை யார் எழுதினா தெரியுமா, ஜோசப் ஸ்கிரீவன் அப்படின்றவர் தான் எழுதினார். இவர் அயர்லாந்து தேசத்தை சேர்ந்தவர். இவர் இந்த பாடலை எழுதும் பொழுது என்ன நோக்கத்தோடு கூட என்ன சூழ்நிலையில் எழுதினார் தெரியுமா, இவர் வாலிபர் நாட்களில் இவருக்கு திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. திருமணத்துக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக இவருக்கு என்று சொல்லி நியமிக்கப்பட்டிருந்த இந்த பெண் திடீரென்று சொல்லி தண்ணீரிலே மூழ்கி அவள் மரித்து விட்டாள். மிகவும் துக்கம் அவருக்கு. அதனால் அவர் அமெரிக்க தேசத்துக்கு போயிட்டார். போய் பல ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சு நம்முடைய கவலையை மறந்து விடலாம் என்று சொல்லி போயிட்டார். அங்கே போய் ஒரு பெண்ணை பார்த்து அங்கே திருமணம் செய்து கொள்ளலாம் என்று எல்லா தேதியும் குறிப்பிடப்பட்டது. ஆனால் திடீரென்று சொல்லி திருமணம் ஆவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக அந்த பெண்ணிற்கு ஒரு வியாதி வந்து அவளும் மரித்து விட்டாள். மிகவும் நொறுங்கி போனார். எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவது என்று சொல்லி அவர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே திடீரென்று செய்தி வந்தது, அயர்லாந்து தேசத்திலே தன்னுடைய தாய் மிகவும் சுகவீனத்தோடு கூட மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டார். இப்பொழுது போக வழியும் இல்லை. அந்த நாட்களில் அவ்வளவாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது. இப்போ நினைக்கிற மாதிரி நினச்ச உடனே போக முடியாது. ஒரு புறம் பல இழப்புகள், தன்னுடைய தாயினுடைய கடைசி நேர மணித்துளிகள், மிகுந்த வேதனையோடு கூட உடைக்கப்பட்ட அந்த நேரத்திலே எழுதப்பட்ட பாடல்தான் வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹாவ் இன் ஜீசஸ். இன்றைக்கு நாம் எல்லாரும் அதை பாடிக்கொண்டிருக்கிறோம். எவ்வளோ ஒரு அர்த்தமுள்ள பாடல்கள். உடைக்கப்பட்ட நேரத்திலே
அவர் கவலையில் மூழ்கி விடாமல், எனக்கு ஒரு நேசர் உண்டு, எனக்கு ஒரு நண்பர் உண்டு, பிராண சிநேகிதர் உண்டு என்று சொல்லி பாடுகிற அந்த பாடலை நம்மால் மறக்கவே முடியாது. ஏமி கார்மைக்கல் என்ற ஒரு பெண்மணியை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். டோனாவூர் என்ற பகுதியிலே வந்து அவர்கள் ஏராளமான அனாதை குழந்தைகளை அவர்கள் வளர்த்தார்கள். அநேக காரியங்களை பெண்களுக்காக செய்தார்கள். மிகவும் வாலிப வயதிலே அயர்லாந்து தேசத்திலிருந்து வந்து நம்முடைய இந்திய மண்ணிலே உயிரை விட்டார்கள். கடைசி நாட்களிலே அவர்கள் எலும்பு முறிவின் நிமித்தம் படுக்கையிலே அவர்கள் கிடந்தார்கள். ஆனாலும் அந்த படுக்கையிலே இருக்கும் பொழுது ஏராளமான பாடல்கள், ஏராளமான எழுத்துக்கள் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் ஜீவன் உள்ளவர்கள் போல நமக்கு காண்பிக்கிறது. இயேசுவினுடைய அன்பை நம்மை ருசிக்க வைக்கிறது. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன்ஸ் என்று அழைக்கப்படுகிற வில்லியம் கேரியை குறித்து வாசிக்கும் பொழுது அவர் பட்ட பாடுகளுக்கு அளவே இல்லை. அவருடைய மனைவி அவங்க மரணம் அடைகிற வரைக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவருடைய மூத்த மகன் மரித்து போனான். இப்படி ஏராளமான இழப்புகள், நஷ்டங்கள் இருந்த பொழுதும் ஒருவராகிலும் தேவனுக்காக சேவை செய்வதை நிறுத்திவிடவில்லை. அவர்கள் மாத்திரம் நிறுத்தி இருந்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நமக்கு இந்த விலையேற பெற்ற காரியங்கள் நம் கைகளிலே கிடைத்திருக்காது. தரங்கம்பாடியிலே சீகன் பால் என்ற அந்த ஜெர்மனி தேசத்தை சேர்ந்த அந்த மிஷனரி குறித்து நாம் படித்திருக்கிறோம். அவர் நம்முடைய இந்திய மண்ணிற்கு வந்து பல பாடுகள் பட்டு தமிழ் மொழியை கற்று வேதாகமத்தை, புதிய ஏற்பாட்டு முழுமையும் ஒரு சில புத்தகங்களாகிய தமிழ் வேதாகமத்தை மொழியாக்கம் செய்து அவர் கைகளிலே எழுதியிருக்கிற அந்த வேதாகமத்தை இன்றைக்கும் அந்த தரங்கம்பாடியிலே வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பாடுகள் அந்த ஆதி நாட்களில் இருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் பட்டிருந்தும் தேவனுடைய அன்பை அவர்கள் ருசித்து அவருக்காக தங்களுடைய ஜீவனையும் பார்க்காமல் அவர்கள் சேவை செய்ததை நம்மால் மறுக்கவே முடியாது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சோர்ந்து போய் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு திடன் கொள்ளுங்கள். வேத தியானம் உங்கள் வாழ்க்கையிலே முதன்மையாய் மாறட்டும். ஜெபம், துதி உங்கள் வாழ்க்கையிலே முதன்மையாய் மாறட்டும். ஒருவருக்காக ஒருவர் பாரப்பட்டு ஜெபிக்க அந்த ஐக்கியத்தை விட்டுவிடாதீர்கள். ஒருவரை தேற்ற மறவாதீர்கள். நான்காவதாக நம்ம பார்த்தோம், ஊழியம் செய்ய மறக்காதீர்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கவலை என்பது ஒரு பாவம், ஒரு தவறான குணம் என்பதை இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். சீஷர்களாக இருக்கிற நாங்கள் ஒரு நாள் இந்த கவலை என்ற இந்த காரியத்திலே நாங்கள் மூழ்கி விடாதபடிக்கு நாங்கள் நீந்தி மேலே வந்து உமக்காக பணி செய்ய எங்களை முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உமக்கே எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் 9வது அந்த தவறான குணத்தை படிக்க போறோம். மற்றவர்கள் மீது தீர்ப்பு வழங்குவது பற்றிய சுருக்கமான அறிக்கை. இந்த முந்தின அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயிற்சி செய்ய வேண்டிய பல ஆவிக்குரிய பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார். ஆனால் இந்த 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வேற ஒரு டைமென்ஷனுக்கு போறாரு பாருங்களேன், வேற ஒரு பரிமாணத்துக்கு போறாரு. இதான் பிரச்சனை. இததான் ஆண்டவர் இந்த இடத்துல கரெக்ட் பண்ண விரும்புறாரு. ஏன் தீர்ப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு அதே வசனத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறார் பாருங்களேன். இப்ப சீஷர்களை பார்த்து இன்னொரு காரியத்தை சொல்றாரு, ஷட் அப். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிக்கும் பொழுது an illustration of Jesus principle regarding judging, நியாய தீர்ப்பது தொடர்பான இயேசுவின் கொள்கையின் எடுத்துக்காட்டு. அவர் எப்பவுமே ஒரு டிஃபரெண்டான ஒரு ஆங்கிள் தான் யோசிக்க வைப்பார் பாருங்களேன். அவனை பார்த்து சொல்றாரு, மாயக்காரனே. இந்த நாவு பாத்தீங்களா, இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு அவயவம். வேதாகமம் மற்றவர்களை நியாய தீர்ப்பதை குறித்து என்ன கற்றுக் கொடுக்கிறது? What does the Bible teach us about judging others? நம்ம இன்றோடு கூட இந்த மலை பிரசங்கத்தின் மிக முக்கியமான பகுதியான அந்த தவறான குணம் படித்து முடித்துவிட்டோம். 2 காரியம் நான் சொன்னேன். ஒன்னு நல்ல குணம், இன்னொன்னு தவறான குணம். 2த்தையுமே தெளிவாக 9 என்று சொல்லி எளிதாக நம்ம ஞாபகத்தை வைத்துக் கொள்கிற மாதிரி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன்.